ஐயா வணக்கம். வணக்கம் சார். சார் ஐயா பேர் வந்து மூர்த்தின்னு சொல்லி பெந்தட்டி வில்லேஜ், பெந்தட்டி கிராமம், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெந்தட்டி கிராமம். திரு மூர்த்தி அவர்களுக்கு அசில் கிராஸ் கோழி இன கலப்பின குஞ்சுகளை நம்ம வழங்கணும். ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த அசில் கோழி இனம் வந்து அசில் கிராஸ் கோழி இனம் நல்லபடியா வளர்ந்துருக்கு. இதுல இவருடைய கொடுத்ததுக்கு அப்புறம் இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய வருமானம், இதனுடைய பயன்பாடு பற்றி ஐயா கிட்ட ஒரு நேரடியா அவருடைய அனுபவத்தை நம்ம கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஐயா இது இப்ப உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அசில் கிராஸ் கோழி இன குஞ்சா உங்களுக்கு கொடுத்தோம். ஆமாங்க சார். இப்ப இது கொடுத்து இது குஞ்சாவே கொடுத்தோம். ஒரு மாசம் குஞ்சா கொடுத்தோம். ஒரு 20 குஞ்சு, 20 குஞ்சு, ஒரு 20 குஞ்சு. நல்லது நல்லது. அந்த 20 குஞ்சுல இருந்து இப்ப நீங்க எத்தனை குஞ்சா இதை பெருக்கமடைய செஞ்சிருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 80 கோழி இப்ப பெரிய கோழியா இருக்குங்க சார். 80 கோழி. முட்டை கோழி வந்து ஒரு 40, சேவல் வந்து ஒரு 20 இருக்குங்க. பேபிங்க சின்னதுங்க கொஞ்சம் பெருசு அதெல்லாம் ஒரு 10-20 இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு 100 கோழி பக்கம் வளர்த்து இன்னொரு செட்டு இருக்குங்க. உள்ள செட்டுக்குள்ள படிச்சிருக்கீங்க, அடப்படுத்திருக்கீங்க. அது இல்லாம பின்னாடி பேக்ல அவங்க வந்து இவங்க கூட சேர்றது இல்ல, அவங்க ஒரு கேங்கா இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பேட்ச்ல அவங்க இருந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு 30-40 பேர் வந்து இந்த கூண்டுக்குள்ள இருக்காங்க. அப்புறமா நான் கூண்டு காமிக்கிறேங்க எப்படி அடிச்சுப்பேன்னு. எனக்கு வந்து இது இப்போ ஒரு 3 மாசத்துல முன்னாடி கொடுத்தாங்க. 3-4 மாசம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு இதெல்லாம் வந்து இந்த கோழி எல்லாம் முட்டையிடறதுக்கு ஆயிடுச்சு. முட்டையிடும் போது எனக்கு ஏறக்குறைய இது முட்டை நான் வந்து பார்த்தா ஒரு 6,000-7,000 முட்டை வித்துருக்கு. அப்படியா? 6,000 முட்டைக்கு மேல வித்துருக்குறாங்க. ஒரு 10 சேவல் வித்துருக்குறாங்க. சரிங்க சரிங்க. ஒரு 4 சின்ன கோழி, பொட்டை கோழி வித்துருக்கேங்க. எனக்கு அதுல வந்து என்ன வருமானம்னாக்கா சார், இப்ப ஆரம்பத்துல வந்து எனக்கு என்ன கொஞ்சம் இந்த தீனி தான் கொஞ்சம் செலவாச்சுங்க. இந்த தீனி 45 ரூபா கொடுத்த வந்து அதுதான் சாப்பிடுது. இடையில நான் என்ன பண்ணேங்க, சரி கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மில்லுல இந்த ராகி மாவு அது இதெல்லாம் கொடுத்தாங்க இந்த கல்வி. சரி அதையும் கொஞ்சம் வேக வச்சு போட்டேங்க. போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா சார், உடனே இந்த முட்டைங்கெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சத்து பத்தலைங்க. இந்த இதுக்காக நான் வாங்கிட்டு வந்து இது இப்ப இந்த கலப்பு தீவனம் தான் அசில் கிராஸ் வந்து உகந்ததுங்க. அது இந்த புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது 2 போதுங்க. இடையில கொஞ்ச நேரம் அது பசியா இருக்கும்போது நம்ம ஏதாவது டீ பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாண்டு அப்படியே அங்கே உட்காந்துக்குங்க. இதெல்லாம் வந்து என்னன்றது, நான் வளர்க்குற கோழி எல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு காடே சுற்றுதுங்க. சுற்றி புழுவு பூச்சி பில்லு போன்று வந்து எல்லாம் திங்குதுங்க. இதோட கறியை நம்ம சாருங்க எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் கறியெல்லாம் நல்லா இருக்குதுங்க, சாப்பிட்டுங்க. நம்ம மேடத்துக்கு கூட கொஞ்சம் கொடுத்தாங்க, கறியெல்லாம் நல்லா அவங்களுக்கு. சார் விஜயகுமார் சார் உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 20 கோழி குஞ்சு தான் கொடுத்தாரு. 20 கோழி குஞ்சு இப்ப 100 வளர்ந்த கோழிகளா மாத்திருக்கீங்க. ஆமாங்க சார். வளர்ந்ததுல இருந்து ஒரு 5,000 முட்டைகளுக்கு மேல நீங்க வித்திருக்கீங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப நான் நீலகிரியில ஒரு 15-20 வருஷமா இருக்கேன். எங்கேயுமே இந்த கோழி விற்பனை பரவலா நீலகிரியில வந்து இல்ல. வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமா தான் நாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அசில் கிராஸ் கோழி குஞ்சு இந்த உங்களுக்கு இந்த கோழி குஞ்சு நல்லா வளருதா? நம்ம மாவட்டத்தில், நீலகிரி மாவட்டத்துல பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கோழி வந்து குளிருக்கு வளராது, இங்க வளர்த்த முடியாது அப்படிம்பாங்க. நம்ம உங்களுக்கு ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் உங்களுக்கு கொடுத்தோம். சோதனை முயற்சியாக தான் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கா? எனக்கு வந்து 95% எனக்கு சக்சஸ் நல்லா வந்து. ஆமாங்க சார். எனக்கு இந்த ஃபுட்டு தாங்க சார். இப்போ வந்து அசுவலா கொடுத்துருக்கீங்க, அது உற்பத்தி பண்ணி கொடுப்பேன். இப்போ நான் ஃபுட்டு வந்து இதுங்களுக்கு நல்லா பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 2.5 கிலோ 3 கிலோ வருதுங்க. இதை பாருங்க நல்லா. எனக்கு என்ன சொன்னாங்க, இந்த நாட்டுக்கோழி காமிச்சிங்களா, இங்க பாருங்க எல்லாம் அன்பா இருக்குதுங்க. எந்த சத்தமெல்லாம் போடாது. இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த மஞ்சளா இருக்கணும். ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னா இங்க பாருங்க தெரிஞ்சுங்க, இந்த இடத்துல மஞ்சளா இருக்கணும். இயற்கை கீழே மஞ்சளா இந்த இது மஞ்சளா இருக்கணும். ஒயிட்டா இருந்தா அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது. இந்த இடத்துல இந்த மஞ்சள் இருக்கணும். அப்பதான் இது பூரா கொழுப்பு. இந்த நாட்டுக்கோழிக்கு உண்டான அந்த புரத சத்து அதிகமா அந்த கோழியில இருக்குதுங்கிறது. ஐயா கூட ஒன்று குடிச்சு பாருங்க, என்ன வெயிட்டா இருக்குன்னு பாருங்க. நல்ல வெயிட்டா இருக்கு. அதாங்க. இப்ப இது உங்களுக்கு கறிக்கும் வாங்கிக்கிறாங்களா? வாங்கிக்கிறாங்க. என்ன விலைக்கு வாங்குறாங்க? நான் வந்து இங்க அதிகமா இல்ல, நம்ம சிறிய இப்ப நம்ம கவர்மெண்ட் கொடுத்ததுனால இது எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 350 ரூபா ரேட்ல நான் கொடுத்துறேன். அதிகமா வேண்டாம். 2000 இந்த கோழி எல்லாம் பார்த்தா கீழே ஊர்ல எல்லாம் 2000, 1500, 2000, 2500 ரூபா சொல்லுவாங்க நாட்டுக்கோழிங்க. நம்ம அப்படி இல்லை, கிராமத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மக்களுக்கும் கொஞ்சம் எளிதா கொடுக்கணுங்க. அவங்களும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா எனக்கு வந்து பாருங்க, இது நானே சொந்தமா ஒரு செட் அடிச்சேங்க, ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்து. இந்த பணி வந்து நீங்களா அமைச்சு? நானே அமைச்சிருக்கேன் சார். வாங்க சார், அப்படியே உள்ள வாங்க. எப்படின்னா அப்படியே வாங்க சார்.
இந்த முட்டை இடுற இதெல்லாம் வந்து அப்படி பார்த்தீங்களா இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரிங்க சரிங்க. அதாவது பகல்ல வந்து நீங்க பொதுவா மேய விடுறீங்க வெளியில. ஆமாங்க சார். இரவு பொழுதுல இங்க வந்து எல்லாம் இங்கே விட்டுறாங்க சார். எல்லாம் இங்கே தாங்க ஸ்டேஜ். அது சுத்தமாக டெய்லி கூட்டி விட்டுட்டு சுத்தமாக பண்ணி இங்கே எல்லாம் முட்டை விட்டுரும். இதுல எல்லாம் முட்டை இருக்குங்க. இதுல அடைப்படுக்கிறதெல்லாம் இதுல படுத்துக்குங்க. முட்டை விடுறதெல்லாம் வந்துங்க இதுல முட்டை இருக்குங்க. சரிங்க. எல்லாத்தையும் முட்டை விட்டுட்டு போயிருங்க. சரிங்க சரிங்க. ஏதாவது முட்டை இருக்குங்களா? முட்டை இருக்கு சார். முட்டை கொஞ்சம் காய்க்குங்களா? இல்லை இருக்குங்க முட்டை. சரிங்க சரி. ஓகே சார். அங்கே காட்டுறேன். இந்த முட்டைகள் எல்லாம் உங்க கோழியில இருந்து இந்த மாசம் போட்டது. இப்ப மாசம்ட்டு இல்லைங்க, ஒரு ஒரு வாரத்துல போட்டது. ஒரு வாரத்துல நீங்க வித்த முட்டை போக விற்பனை செய்த முட்டை போக மீதி வந்து சரிங்க சரிங்க. இப்ப முட்டை வந்து என்ன விலைக்கு இருக்குன்னு சார் நான் 10 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கிறேன். 10 ரூபான்னு கோழி முட்டை வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு சார். ஒரு 4-5 பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சரிங்க. நீங்க இந்த கோழிங்களுக்கு இயற்கை முறையில வளர்த்துறதுனால இதுக்கு ஏதாவது குரோத் ஹார்மோன் ஏதாவது வளர்ச்சிக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வளர்த்து? இல்லைங்க சார், நம்ம இந்த போயிட்டு இந்த காட்டுங்களே இந்த பாருங்க இந்த ரோஸ்மேரி முறையில் இந்த ரோஸ்மேரிக்கெல்லாம் பாதிப்பு இல்லைங்க. இது அங்கே போனோடனே கழிவாகுது, அதுவும் வளர்ச்சி ஆகுது. இதனுடைய கழிவுகள் மற்ற பயிர்களுக்கு வளர்ச்சியா அங்க போகுதுங்க. அங்க ரொம்ப இந்த களைகளை வர்ற களையெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா இது கொத்தி கொத்தி சாப்பிட்டோம்னா எனக்கு இந்த தோட்டத்துல களை வர்றது கம்மியாகுது. ஓ சரிங்க சரிங்க. இது ஒரு பெனிஃபிட். இப்போ அசீல் கிராஸ் வந்து பொதுவா நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள ரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க சார். உங்களுடைய அனுபவம் எப்படி? இதற்கு வந்து நீங்கள் ஏதாவது மருந்து தர வேண்டியது? இல்லை சார், நம்மளுக்கு அவங்க என்ன மருந்து போட்டு குஞ்சு கொடுக்கும்போது நாங்கள் இம்யூனைசேஷன் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சக்கரை தண்ணி வைப்பேன் கோழிங்களுக்கு, மஞ்சள் தண்ணி, அப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வெட்டி போடுவோம், கோஸ் வெட்டி போடுவோம். அவ்வளோ தாங்க தீவனம் கொடுக்குறோங்க சார். இந்த மட்டும் கோழி எந்த கோழி குறுகுறது இல்லை, நோய் இல்லை, நல்லா இயற்கையாக செத்ததே கிடையாது. இந்த மட்டும் எங்களுக்கு கோழி செத்ததாக இல்லைங்க, ஒரு கோழி கூட. இது அசீல் கிராஸ் கோழியிலிருந்து வந்த முட்டைகள்னு சொல்றீங்க. பார்ப்பதற்கே ரொம்ப அழகா இருக்கு, ஆசையா இருக்கு. சரிங்க சார். சரி, இப்போ இந்த கோழிங்களுக்கு ஒரு நாளைக்கான தீவன செலவு எவ்வளவு ஆகுது? இந்த 100 கோழிக்கு வந்து ஒரு நாளைக்கு தீவன செலவுன்னு நீங்க எவ்வளவு செலவிடுறீங்க? எனக்குங்களா சார், காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு 7 மணி 6:30 மணி எல்லாம் கூக ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு எல்லாம் கோழி எல்லாம் கூக ஆரம்பிச்சிருங்க. ஒரு 6 மணிக்கு என்ன பண்ணுவோம் நாங்க 3 கிலோ இந்த தீனிங்க சார். சரிங்க. இந்த ஃபுட்டு சரிங்க. அடர் தீவனம், கடையில இருக்கக்கூடிய அடர் தீவனத்தை வந்து தரீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அப்புறம் இந்த புண்ணாக்கு வந்து 2 கிலோ. சரிங்க. கடலை புண்ணாக்கு 2 கிலோ. அப்ப இது ஊற வச்சோன்னு என்ன ஆயிரும், இந்த பக்கெட் ஃபுல்லா வந்துடும். சரிங்க சரிங்க. ஃபுல்லா வரும்போது இங்க ஒரு 6 இது வச்சிருக்கிறோம் அதுக்கு தீனி போடுறது ட்ரப்பு. அதுல 6ல போட்டா அதுக்கு செட் ஆயிரும். இப்ப இந்த அடர் தீவனத்தையும் எதையும் கலந்து ஊற வச்சுதான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஊற வச்சு. ஆமா, இப்ப 5 கிலோ வந்து நம்ம 8 கிலோ பண்றோம். சரிங்க சரிங்க சரிங்க. 5 கிலோ ஊற தீனிய நம்ம 8 கிலோ பண்றோம். இது இப்படி இருக்குதுங்க சார். ஊற வச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா இவ்வளவு பெருசாயிடும். 1க்கு 3 மடங்கு ஆகும். ஆனா இந்த சின்ன குட்டியும் சாப்பிடுது, பெருசும் சாப்பிடுது, முட்டை கோழி சாப்பிடுது, எல்லாமே சாப்பிடுது. அதனால ஊற வச்சு கொடுத்தா நல்லா எல்லாமே சாப்பிடுதுங்க. அது வேண்டாங்கிறது இல்ல. மத்த தீனி போட்டாக்கா இந்த தீனி போட்டா மத்த தீனி சாப்பிடுறது இல்ல, இல்லைன்னா போய் பொறுக்கி சாப்பிட்டு வந்து. இப்ப ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 கிலோ தீவனம் போடுறீங்க அப்படின்னா 5 கிலோ வந்து 250 ரூபா உங்களுக்கு செலவாகுது. ஆமாங்க சார். 250 ரூபாய்க்கு. ஆனா நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 160-70 முட்டை வருங்களா? எனக்கு அந்த ஒரு 250 ரூபா ஒரு எனக்கு வந்து என்ன சார், இந்த பேபி குட்டிங்களும் கோழிங்களும் மிச்சம். இந்த முட்டையில வந்து நான் தீனி வாங்கி போட்டேன். முட்டை விற்கிற ஒரு 50 முட்டை விற்கிறாங்கன்னா அந்த 500 ரூபாய் வந்து தீவனம். நம்ம வர கோழி குஞ்சு விற்கிறது நம்மளுக்கு வருமானம். அது வருமானங்க. இப்போ இந்த பண்டிகை டைம்ல அந்த டைம்ல எல்லாம் வரும்போது சேவல் எல்லாம் வாங்குவாங்க. ஒரு 10 சேவல் வித்தோம்னா நமக்கு 15,000-20,000 இந்த தீனி மூட்டை. நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டிருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். ஒரு 5,000 ரூபாய் போக ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகப்படியா ஆட்கூலி ஆகுதா? நீங்க ஆள் இது பொழுதுக்கும் பாத்துக்கிட்டே இருக்கணுமா? எவ்வளவு நேரம் இதுக்கு நீங்க செலவிட வேண்டியிருக்கு? இல்ல சார், அது சாயங்காலம் ஆனாக்கா தீனி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். நான் எங்க ஒய்ஃபு போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி போகுது எப்படி வருதுன்னு காமிக்கிறேங்க. சரி. 2வது காலையில 5 மணிக்கு திறந்து விட்டாக்கா அதெல்லாம் போயிட்டு அப்படிலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இப்ப பின்னாடி எல்லாம் நம்ம பாக்கலாம், அங்க மேய்ச்சிட்டு தான் இருக்குங்க. அது பாட்டு என்னோட இடம். இப்ப இந்த கீழே கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷம் கோழி வளர்த்ததுனால எந்த விவசாயம் போட்டாலும் செட் ஆகாது, அதில் கொஞ்சம் சாப்பிட்ரும். அதனால என்ன ஃப்ரீயா விட்டுட்டேன். அதனால எல்லாமே கீழே ஃபுல்லா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருங்க. எந்த எல்லாம் இருக்குங்க, அங்க இருக்குங்க, அங்க இருக்குங்க, அங்க இருக்குங்க. நம்மளுக்கு ஏதாவது இந்த கீரி இந்த மாதிரி ஏதாவது சொல்ல இருந்துச்சுன்னா 2 டாக் வச்சிருக்கிறேங்க. அது உடனே உஷாராகி அங்க போயிடும்.
சரிங்க. அந்த அது எங்க அந்த ஸ்பாட்டுக்கு எந்த இடத்துல இப்ப இது கோழிய வந்து சாப்பிடுறதுக்கு கீரி வரும். கீரியை கட்டுப்படுத்த நீங்க நாய் வச்சிருக்கீங்க. அப்ப நாய் வந்து அதை பாதுகாத்து. ஆமாங்க. இங்க என்னன்னா இந்த அணிலுங்கெல்லாம் என்ன ஆயிருங்க, உஷாராயிருந்த மாதிரி கீரி வருது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடும். அப்ப உடனே என்ன பாருங்க, நம்ம டாகுங்க எல்லாம் உஷாராயிட்டு அந்த நாட்டு நாய் அதுக்காக வச்சு அங்க ஒண்ணு வச்சுட்டு அருமை ரொம்ப சரிங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க. இது ஒண்ணு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குங்க. போய் துரத்து விட்டுட்டு வருங்க. கோழி சண்டை போட்டாலும் விலைக்கு விட்டுட்டு வந்துடும். சண்டை நாய் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, நமக்கும் பாதுகாவலன், கோழிக்கும் பாதுகாப்பு. ஆமாங்க சார். அங்க அசில் கிராஸ் கோழி வந்து டெய்லி முட்டையிடுதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. இதுல இருந்து ஃபர்தரா எப்படி அதை இனப்பெருக்கம் செய்யறீங்க? இனப்பெருக்கம் செய்யறதுக்கு இயற்கை முறையில நீங்க அடை காக்க வைக்கிறீங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி செய்யறீங்க? இப்ப பாத்தீங்களா, இது அடை காத்துட்டு இருக்குதுங்க. சரிங்க. இது எனக்கு இது முட்டை ஒரு சவுண்டு போடுங்க, அடை காக்குற மாதிரி ஒரு சவுண்ட் போடும். அப்ப நாங்க இந்த முட்டையை வந்து நல்லா தரமான முட்டையை எடுத்து இதுக்கு வச்சிருங்க. எத்தனை முட்டை வைப்பீங்க? நான் ஒரு கோழிக்கு ஒரு 15-20 வைப்போம். சரிங்க. முதல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் என்ன பண்ணாங்க, கண்டு சீராத இதுக்கு ஒவ்வொரு படுத்துரும். அதுக்கு ஒரு 5 முட்டை 3 முட்டை இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே அதையும் வளர்க்குற மாதிரி. இல்லைனாக்கா பேபிங்க ஒரு 4-5 செட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வந்து அதுக்கு கூட போக இங்க வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடை வச்சிருக்காங்க, 5 கோழிக்கு வச்சிருக்காங்க. இப்ப 50 கோழி ரெடி ஆயிடுது. 50 ரெடி ஆயிடுது. சரிங்க சரிங்க சரிங்க. நீங்க இன்குபேட்டர்லாம் வைக்கல, வேற இல்லைங்க சார். இப்ப இந்த கோழிகளை இயற்கையா அடை வைக்கும் போது அந்த கோழியை தாய் கோழியை அதை பாதுகாப்பு. இதை இங்க பாத்துட்டு பாருங்க, இதை பாருங்க, காத்து செட்டு பாருங்க, இதெல்லாம் விட்டுருவோம். கொஞ்சம் நாளெல்லாம் அதுக்கு கொஞ்சம் நம்ம சேடா நம்ம கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. கோழி நல்லா குட்டிங்களும் வந்து நல்ல தரமாகவும் இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் நல்லா மொரட்டாவும் கொஞ்சம் உஷாராவும் இருக்குங்க அந்த கோழி மாதிரி. அசில் கிராஸ் இன்னும் வீரியமா இருக்கு. ஆமாங்க சார். இந்த கோழி கறி எப்படி இருக்கு? முட்டையினுடைய ருசி எப்படி இருக்கு? கறியினுடைய தரம் எப்படி இருக்கு? முட்டை வந்துங்க சார், நல்லா வந்து அந்த மத்த முட்டைங்க மாதிரி எல்லாம் பிராய்லர் கோழி முட்டை மாதிரி இல்ல, நல்ல கல்லு மாதிரிங்க, நல்லா சாப்பிடலாம். ஆம்லெட் எல்லாம் போட்டா மஞ்சள்னு பார்த்தாலும் முட்டையே அது ஒரு தனியா இருக்குங்க. சரிங்க. கறி வந்து நம்ம மத்த கோழிங்க மாதிரி லப்பர் மாதிரி எல்லாம் கிடையாதுங்க, பஞ்சு மாதிரி இருக்கு, சாஃப்டா இருக்கு. சரி ஐயா, இப்ப நீங்க வந்து இப்ப யாராவது கோழி குஞ்சு கேக்குறாங்களோ முட்டை கேக்குறாங்கன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? போடலாங்க சார். உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்களேன், எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 9797601908 எம் மூர்த்தி, பெந்தட்டி, சின்னக்கனூர் போஸ்ட், நீலகிரி. ஐயா 9787601908 உங்களை தொடர்பு கட்டா உங்ககிட்ட. நாட்டுக்கோழி வந்து ஒரு முட்டை வந்து 10 ரூபாங்க. இந்த கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு ஒரு 2 கிலோ 2.5 கிலோ முட்டை வருங்க. 350 ரூபா ரேட்ல நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க ஏழை மக்கள். நம்ம அதிக லாபம் வைக்கிறாங்க. எல்லாம் இங்க சாதாரண கோழியே 250 ரூபாய், பிராய்லர் கோழி 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கெல்லாம் 290 ரூபா 300 ரூபாய்க்கு கறி விற்கிறாங்க. இந்த கறி வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகமா நம்மளுக்கு கொழுப்பு அதிகமா கம்மியா இருக்குது. ஆமாங்க, நமக்கு அது கம்மியா தான் இருக்குங்க. ஒரு 200 கிராம் 250 கொழுப்பு தான் இருக்கு. ஆனா கறி அதிகமா இருக்கு. நம்ம இப்போ சாதாரணமா ஒரு நாளைக்கு நான் நம்ம ஐயா உங்களுக்கு எல்லாம் கொண்டு கொடுக்குறேங்க, சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு நீங்களும் ஒரு இது பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். கேவிக்கையில இருந்து உங்ககிட்ட கோழி குஞ்சு கொடுத்ததுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வளர்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா செய்யுங்க. ரொம்ப